டிஎன்பிசில வேலை வாய்ப்பு 3500 தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான் என் பிள்ளைகள். ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா? விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதை எவனாவது கேட்பான்னு வருவானா? ஒருத்தன் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள். 13 லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறான். இந்த 13 லட்சம் பேர் குடும்பம். நான் என்ன கேட்கிறேன், நீ யார்? எங்க அம்மாவுக்கு நீ எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற? என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் 1000? என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் 1000? எனக்கு வேலை கொடு. நான் எங்க அம்மாவை காப்பாத்துறேன், என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன், என் தம்பியை பாத்துக்கிறேன். எனக்கு வேலை கொடு. நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு பொறியியல் படித்தவன், பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன், இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன், வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் வச்சிருக்கான். அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படிச்சது, சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மாக் கடையில சாராயம் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான வேலையில் வந்து வீதியில் இருக்கிறான். நீ வீடு தேடி போறேன், நாங்க ரோடு தேடி ஓடிறோம் போராடுறது. அதுல இந்த அதிமுக ஆட்சி செஞ்ச அரிய பெரிய சாதனை யார் வேணாலும் எழுதலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தும் பீகாரி எழுதலாம், குஜராத்தில் எழுதலாம், உத்தரப்பிரதேச எழுதலாம், ராஜஸ்தானி எழுதலாம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா வந்து எழுதலாம். வேலை கிடைச்ச பிறகு 2 வருஷத்துல தமிழ் கற்றுக்கலாம். வேலை கிடைச்ச பிறகு தமிழ் படிக்கிறேன். எவ்வளவு அறிவார்ந்த ஆட்சியாளர்களை நம்ம எதிர்கொண்டிருக்கோம் பாருங்க.